கோபி, பாக்கியா 2 பேருமே ஈக்குவல் அண்ட் ஈக்குவல்ல 2 பேருமே வந்துட்டு 3 போட்டிகள்ல ஜெயிச்சிருக்காங்க. 2 பேருமே ஒரே போட்டிகள்ல ஜெயிச்சிருக்கிறதுனால அடுத்து ஃபைனல் வந்துட்டு வைக்க போறாங்க. இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு இங்க வந்துட்டு முன்னுரிமை குடுப்பாங்க. அதனால எங்க பாக்கியாவும் போட்டியில கலந்துக்கிறதுக்காக இருக்காங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட செடியன் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இப்போதைக்கு இனியா வந்து இங்க இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இனியா எங்க போயிருக்கான்றத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மள ஏமாத்திட்டு இங்க இல்லாம வேற எங்கேயோ போயிருக்கா. முதல்ல அவளுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப கோவத்துல இருக்காங்க. செலியன் நேரம் பார்த்து இங்கே பாக்கியா ஃபோன் பண்ணேன். இல்லைம்மா இனியா என் கூட தான் இருக்கா, நான் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ போட்டியை பாருன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஒருவேளை இனியா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா அம்மாவால் போட்டியில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, அதில் அவங்க தோக்க வேண்டிய நிலைமைக்கு கூட வரலாம் அப்படின்னு நினச்சதுனால தான் செலின் இப்படி ஒரு பொய்யை சொல்கிறாங்க. பரவாயில்ல இனியா பத்திரமா இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்துட்டு பாக்கியாவும் தன்னுடைய போட்டியில் கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. இது போக மட்டும் இல்லாமல் எங்கள் செலியன் வந்துட்டு இனியா எங்கே போயிருக்கான்னு தெரியாமல் தேடி அலைஞ்சிட்டு இருக்க. அந்நேரம் பார்த்து அங்கே ராதிகாவும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியில் ஹோட்டல் இந்த வெளியில் வராங்க. தன்னுடைய ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருந்துட்டு இப்போ தான் அங்கே பெரிய பிரச்சனையாகி இனியாவை வந்துட்டு 4-5 போலீஸ் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்து கூட்டிகிட்டு போகிறத பார்க்குறாங்க. இனியாவை எதுக்கு போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியலேன்னு நினச்சிட்டு இங்கே வந்து விசாரிக்கிறதுக்காக வராங்க. அப்போ தான் விஷயம் தெரியுது, இங்கே ஏதோ அடித்தடி பிரச்சனையானதுனால தான் இந்த பொண்ணுங்களையும் கூடவே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. இனியா எதுக்காக இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரா அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. சரி நம்ம கோபிக்கு கால் பண்ணலாம்னு நினச்சி கால் பண்ணுறாங்க. கோபி வந்துட்டு கால் அட்டன் பண்ணலை. ஏன்னா அவங்க வந்துட்டு கிச்சனில் ரொம்பவே பிஸியாக இருந்துட்டு இருக்காங்க வேலை பார்க்குறதுல. அதே நேரம் சரி இந்த விஷயம் பாக்கியாவுக்கு தெரியுமா, தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரியலையே, பாக்கியாவுக்கு தெரிஞ்சிட்டா கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டாங்க, இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு உண்மையிலே ராதிகா வந்து ரொம்ப விருந்துறாங்க. நம்ம அன்னைக்கு யதார்த்தமாக தான் சொன்னோம், ஆனால் அன்னைக்கு இது உண்மையாயிடுச்சு நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க ராதிகாவும். இப்போ என்ன பண்ணுறது, நம்ம எப்படி வந்துட்டு இனியாவோட விஷயத்த வீட்டில் சொல்கிறது அப்படின்னு தெரியலேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எங்கள் பாக்கியாவுக்கும் கால் பண்ணுறாங்க, கால் அட்டன் பண்ணலை. சரின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு பிறகு நம்ம செலியனுக்கு கால் பண்ணுவோம், செலியன் நம்பர் தான் நம்மள்ட்ட இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ராதிகா வந்து செலியனுக்கு கால் பண்ணுறாங்க. செலியன் வேறு அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சிட்ருக்க எங்கள் ராதிகாவுடைய ஃபோன் வரதை பார்த்து இவங்க இதுக்கு நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ செலியன், நான் தான் ராதிகா பேசுகிறேன்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட செலியன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, இனி அவங்க போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்களா, இப்போ எங்கே இருக்கீங்க, எந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. விவரங்களை வந்துட்டு ராதிகா ஃபோன்லேயே சொல்ல, சரி நானும் போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறேன், நீங்களும் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ராதிகா சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அங்கே பக்கத்தில் நிற்கிற ஃப்ரெண்டு யாரடி என்ன பிரச்சனைன்னு சொல்ல, நான் எல்லாத்தையும் உனக்கு ஃபோனில் விவரமாக சொல்கிறேன், இப்போ நான் அவசரமாக கிளம்ப வேண்டியது இருக்கு, தப்பாக நினச்சிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இவளுக்கு பிரச்சனைகள் துரத்தி துரத்தி ஓடி வந்துட்டே இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஃப்ரெண்டு இருந்துகிட்ருக்க. அங்கேருந்து ரொம்ப வேகமாக ராதிகா வந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அதே போல் எங்கள் செலியனும் கிளம்பி போகிறாங்க. செலியன் கிளம்பி போய் அங்கே ராதிகா இருக்கிறத பார்த்துட்டு, ஆமாம் எங்கங்க இனியா எங்கங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இனியா உள்ளே தான் கூப்பிட்டு வச்சுருக்காங்க, உள்ளே விட மாட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு செலியன் உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் யார், முதல்ல யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே போலீஸ் வந்துட்டு ரொம்ப கராராக கேட்க, நான் இனியாவோட அண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனியா அங்கே நின்றுட்டு அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு சத்தம் போட, நீ எப்படி இனியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு, என்கிட்ட ஃப்ரெண்டு வீட்டுக்கு சொல்லிட்டு தானே வந்தேன், ஆனால் ஃப்ரெண்டு வீட்டில் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வெளியில் நின்று, உன்னை ஆளைய காணோன்னு போய் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்தா, இப்போ நீ வந்திருக்க விஷயம் இங்கே வந்திருக்க, அம்மாவுக்கு இந்த விஷயம் இன்னமும் தெரியாது, தெரிஞ்சால் அவங்க ரொம்பவே கவலைப்படுவாங்க, ஏன் நீ அப்படி பண்ணுற, வீட்டுக்கு சொல்லாமல் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்க, அம்மா என்ன உன்னை அப்படியே வளர்த்தாங்க, இப்படி 4 பேருக்கு உன்னால் கெட்ட பேர் தான் வருது, அம்மாவுக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி, நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை இனியா, ஏற்கனவே இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் தானே அம்மா வந்து உன்னை காப்பாற்றுனாங்க, அப்போ கூட அது பட்டு கூட உனக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட அறிவே இல்லையான்னு சொல்லி இங்கே கேள்வி கேட்குறாங்க. சரிங்க சார், இங்கே நின்று பேசினதெல்லாம் போதும், வெளியில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், மற்ற பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வரட்டும், அதுக்கப்புறமா விசாரணை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இனியா அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. எங்கள் அண்ணன் வேற திட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு வேற இந்த விஷயம் தெரியாது, தெரிஞ்சால் என்னெல்லாம் அடிப்பாங்களோ திட்டுவாங்களோ அப்படின்னு நினச்சி இங்கே ரொம்பவே வருத்தப்பட்டு நின்றுட்டுருக்காங்க. அதே போல் அங்கே போட்டியெல்லாம் முடிஞ்ச கையோட இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட் பண்ணுவோம், ரிசல்ட்டு நாங்கள் சொல்லிடுவோம்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே பாக்கியா கிட்ட கேட்குறாங்க, சரி இனியா வீட்டுக்கு போயிட்டாலான்னு சொல்லி ஈஸ்வரி கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியாவும், இப்போ தான் செலியனுக்கு ஃபோன் பண்ணாதான், அவன் தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன்னு சொன்னான், நான் எதுக்கும் இன்னொரு தடவை கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் தான் வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லிட்டாலே, பின்ன எதுக்கு அதை பற்றி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, எப்படி நீ ஃபைனலில் ஜெயிச்சிருவேல பாக்கியான்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்கிறோம், எனக்கு அந்த நம்பிக்கை நிறையவே இருக்குன்னு எங்கள் பாக்கியாவும் சொல்கிறாங்க. அந்த ஒரு நம்பிக்கையிலையும் சந்தோஷத்துலையும் இருந்துகிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் பாக்கியா திரும்ப செலியனுக்கு கால் பண்ண, செலியன் இங்கே பாரு அம்மா கால் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு தூரமானு செய்ய சொல்ல, எங்கள் இனியா வந்து அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. ராதிகாட்ட வந்து கேட்குறாங்க. இங்கே ராதிகா கேட்குறாங்க, இந்த விஷயம் வந்துட்டு வீட்டில் யாருக்கும் தெரியுமான்னு சொல்ல, இல்லை இனியா வந்துட்டு இப்படி பப்புக்கு போகிற விஷயம்லாம் யாருக்கும் தெரியும்,
ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் பர்த்டே ஃபங்க்ஷன்னு சொல்லி தான் என்னை கூட்டிகிட்டு வர சொன்னான். ஆனால் எப்போ இவன் அந்த இடத்துலேருந்து எங்கே போனான்னு கூட எனக்கு தெரியல. நானும் கவனிக்காமல் விட்டுட்டேன்னு சொல்லி எங்கள் செழியன் புலம்ப எங்கள் ராதிகா சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் அங்கே போட்டி நடந்துட்டுருக்க நேரத்தில் இந்த விஷயத்த சொல்லி அவங்கள நம்ம கஷ்டப்படுத்த வேணாம். இங்கே இனியா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சால் அது இனியாவோட லைஃப்பை தான் பாதிக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னங்க பண்ணுறதுன்னு தெரியலையே நினச்சிட்டு எங்கள் செழியனும் நின்றுட்டுருக்க கண்கள் இங்கே நிற்க, நீங்களே இப்படி அழுதுட்டு இருந்தா எல்லாம் சரியாகிடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி எழிலுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு சொல்லி கேட்க, எழில் அந்த பட பிரச்சனையினால் அலைஞ்சிட்ருக்கான். இப்போ போய் அவன்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாலும் ரொம்ப கவலைப்படுவானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க செழியனும். இதனால ராதிகா சொல்கிறாங்க, சரி இந்த விஷயத்த நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு, சரி எனக்கு தெரிஞ்ச வக்கீல் மூலமாக எப்படியாவது இனியாவை வெளியில் கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் செழியனும் வந்துட்டு, வக்கீலா அந்தளவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குமாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்னு தெரியல, எங்கள் போலீஸும் எதையுமே விலாவரியாக சொல்லவும் மாட்றாங்க. என்ன பிரச்சனை எதனால் பிரச்சனைன்னு கூட எதுவுமே தெரியலை. சரி இருங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு இடையில வந்துட்டு எங்கள் பிரச்சனை வந்துட்டு பெரிய இஷ்யூ ஆகிடும் போலையே அப்படின்னு நினச்சிட்டு மீடியாவிலேருந்து வந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம பசங்களை வந்துட்டு எல்லாரும் முன்னாடியும் போட்டு காட்டினா அவங்க லைஃப் பாதிக்குமா இல்லையா, இவங்களுக்கு மீடியாக்கெல்லாம் யார் சொன்னது அப்படின்றத தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. எங்கள் ராதிகாவும் செழியனும் என்ன பண்ணுறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியலை. சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செழியனை வெயிட் பண்ண வச்சுட்டு, நீங்கள் வந்துட்டு இந்த மீடியாக்காரங்க முன்னாடி பசங்களை காட்டிடாமல் பார்த்துக்கோங்க, அதுதான் நல்லது அப்படின்னு எங்கள் செழியனை இருக்க வச்சுட்டு ராதிகா வந்து வேகமாக கிளம்பி அந்த இடத்துலேருந்து கிளம்பி வேகமாக போகிறாங்க. அவங்க எங்கே போகிறாங்க எதுக்கு போகிறாங்க அப்படின்றது கூட எங்கள் செழியனுக்கு தெரியவே இல்லை. வெளியில் போகிற ராதிகா கொஞ்ச நேரத்தில் திரும்ப ரிட்டன் போகிறாங்க. என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் செழியன் கேட்குறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்ல எங்கள் மீடியாக்காரங்களே வந்துட்டு போலீஸ் வந்துட்டு விரட்டி அடிக்கிறாங்க. என்ன சார் என்ன பிரச்சனை, எதுக்காக 4-5 பசங்களை இப்போ நீங்கள் பப்லேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க, அவங்க எதுவும் தப்பு பண்ணிட்டாங்களா இல்லை ட்ரிங்க் பண்ணிவிட்டு எதுவும் சண்டை போட்டாங்களா, இப்படி பலவிதமான கேள்விகளை அங்கே எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்நேரம் பார்த்து எங்கள் பழனிசாமியும் விஷயம் தெரிஞ்சு வராங்க. ஏன்னா அந்த பப்புக்கு தான் வந்துட்டு எங்கள் பழனிசாமிக்கு தெரிஞ்சவங்களை இருந்ததுனால பசங்களை கூட்டிகிட்டு போனதை பார்த்துட்டு தான் அந்த விஷயத்தை வந்து பழனிசாமிகிட்ட சொல்லியிருக்காங்க. நேரடியாக பழனிசாமி ஓடி வர, இந்த விஷயத்தை பற்றி பாக்கியாட்ட சொன்னீங்களா தம்பி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இன்னும் சொல்லலை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் நல்லது, இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் நம்ம கதுங்காதும் வச்ச மாதிரி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்ல, அதே தான் சார் இவங்களும் சொன்னாங்கன்னு சொல்ல, யார் அப்படின்னு கேட்குறாங்க. ராதிகாவை காட்டி விடுறாங்க. இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு கேட்க, இவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தையே சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு செழியனும் இங்கே செழியன் பக்கத்தில் நின்றுட்டு இருக்க பழனிசாமி ராதிகாவை பார்க்க, ராதிகாவும் பக்கத்தில் வராங்க. சார் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இது விஷயமா மினிஸ்டர் கிட்ட பேசியிருக்கேன், மினிஸ்டர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லது மேடம், சரியான நேரத்தில் நல்ல விஷயத்த பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல, மினிஸ்டர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமான்னு சொல்ல, ஏற்கனவே நான் இந்த ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கேன், அதுக்கு முன்னாடியும் நான் வந்துட்டு சில என்னுடைய பிஸ்னஸ் விஷயமா அவங்களோட மீட்டிங் அப்பாயின்மெண்ட் இது மாதிரி பார்க்குறதுக்காக நான் அவங்கள போயிருக்கேன், அப்போவே தெரியும் நல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் எங்கள் பழனிசாமி ரொம்ப சந்தோஷங்க மேடம், எனக்கு கூட மினிஸ்டரை தெரியும், ஆனால் சரியான நேரத்தில் நீங்கள் யோசித்து நல்ல விஷயத்த பண்ணியிருக்கீங்கன்னு எங்கள் பழனிசாமி ராதிகாவையும் பாராட்டுறாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது சார்னு இந்த ராதிகா சொல்ல, என்ன மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மினிஸ்டர் வந்துட்டு நமக்கு உதவி பண்ணணும்னா இங்கே இனியா மேலேயும் மற்ற பசங்க மேலேயும் தப்பு இல்லைன்றதை நம்ம நிரூபித்து தான் காட்டியாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன மேடம் புதுசாக இருக்குது, அங்கே நடந்த விஷயம் எப்படியும் இந்த பசங்க மேலே தப்பு இருக்காதுன்னு நம்மளால உறுதி செய்ய முடியுது, அப்படி இருக்கிறப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இது வந்து மீடியா வரைக்கும் வந்ததுனால இது ஈஸியாக மினிஸ்டரை வச்சு வெளியில் வந்துட்டாங்கன்னு 4 பேர் 4 விதமாக சொல்லிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் மினிஸ்டரே யோசிக்கிறாங்க. இந்த பொண்ணுங்க பசங்கன்னு இவங்க 2 பேர் மேலேயும் தப்பு இல்லைன்னு நம்ம நிரூபித்தா மட்டும்தான் அவங்க மேலே இருக்க களங்கத்தை நம்ம துடைக்க முடியும். இப்படி அவசரப்பட்டு யாரோ ஒருத்தவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி இப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. இதனால் இடையில நான் பண்ணுற விஷயத்தினால அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு மினிஸ்டர் நினைக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் பழனிசாமியும் ஒரு வகையில் அவங்க சொல்கிறது சரிதான், பாக்கியாவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க பாக்கியாவோட பொண்ணுன்றதுக்காக அவங்க உதவி பண்ணுறாங்கன்னு 4 பேருக்கு தெரிஞ்சதுன்னா இது இன்னும் பெரிய பிரச்சனையை கொண்டு வரும், நீங்கள் சொல்கிறது சரிதான் மேடம்னு சொல்கிறாங்க எங்கள் பழனிசாமியும். இப்போ என்ன சார் பண்ணுறது, அங்கே போட்டி வேறு போயிட்டுருக்கு, எங்கள் கோபியும் இருக்காங்க, பாக்கியாவும் போட்டியில் கலந்துட்டுருக்காங்க, இந்த விஷயம் அவங்க 2 பேருக்குமே தெரியலைன்னு எங்கள் ராதிகா சொல்ல, இதை கேட்டு எங்கள் பழனிசாமி, நீங்கள் சரியான நேரத்தில் ஒரு நல்ல உதவியை தான் பண்ணியிருக்கீங்க, இதை என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியலைன்னு எங்கள் பழனிசாமியும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இனியா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுகிறதுக்கு நமக்கு அனுமதி மட்டும் கிடைச்சா போதும்னு சொல்ல உள்ளே போய் கேட்குறாங்க பழனிசாமியும். சரிங்க சார்னு சொல்லிட்டு அங்கே இருக்க போலீஸும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே இருக்க பசங்க கிட்ட போய் கேட்கும்போது தான் விஷயம் என்ன ஏதுன்னு எங்கள் பழனிசாமிக்கும் ராதிகாவுக்கும் செழியனுக்கு எல்லாருக்குமே தெரிய வருது. இதை கேட்ட உடனே பழனிசாமி சொல்கிறாங்க, உன் மேலே தப்பு இல்லைப்பா இனியான்னு சொல்லி கேட்க, எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது, அங்கே அங்கே நான் சும்மா தான்
தான் நின்றுட்டு இருந்தோம். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் அந்த நேரம் போலீஸ் எப்படி வந்ததுன்னு கூட எங்களுக்கு தெரியல அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பழனிச்சாமி, சரி விடுமா, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லி இனி அழுக இனியாவோட கண்ணீரை தொடச்சிட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத, இன்றைக்கி நைட்டையும் நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவோம், பயப்படாம இருமா அப்படின்னு சொல்லி இங்கே ஆறுதலாக 4 வார்த்தையும் பேசுகிறாங்க பழனிச்சாமி. இங்கே பழனிச்சாமி உடனே ராதிகாட்ட கேட்குறாங்க, எங்க மேடம் நீங்கள் அந்த இடத்துலேருந்து வெளியில் வரும்பொழுது இங்கே இனியாவை போலீஸ் கூட்டிகிட்டு வந்ததா சொன்னீங்கல்ல, அந்த இடத்துக்கு வெளியில் யாராவது நின்று பார்த்தீங்களா? ஒருவேளை உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரியான ஆட்கள் யாராவது இருந்து பார்த்தீங்களா அப்படின்னு பழனிச்சாமி கேட்குறாங்க. இங்கே ராதிகா யோசிக்கிறாங்க. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லையே சார்னு சொல்ல, ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, இங்கே ராதிகா நல்லாவே யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம் மேடம், 2 ஆளுங்க கொஞ்சம் தடியாக இருந்தானுங்க அப்படின்னு சொல்ல, யாராக இருக்கும், எப்படி இருப்பானுங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இங்கே ராதிகாவும் வந்துட்டு, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை சார், ஆனால் 2 பேர் தடியாக இருந்தானுங்க அப்படின்ற மாதிரியான சில அடையாளங்களை மட்டும் சொல்கிறாங்க. உடனே இங்கே பழனிச்சாமிக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. இவனுங்களான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி தன்னுடைய ஃபோனில் இருக்க ஃபோட்டோவை எடுத்து இங்கே ராதிகாட்ட காட்டுறாங்க. இவனுங்களே தான் சார். ஆமாம் சார், இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்க, மேடம் இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே செழியனும், ஆமாம் இவங்க யார், இவங்களை நான் பார்த்தது கூட கிடையாதுன்னு சொல்ல, தம்பி இவனுங்க தான் உங்கள் அம்மா பக்கத்துக்கு, உங்கள் அம்மா ஹோட்டலுக்கும் பக்கத்தில் ஒரு பார் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த பாரை கூட அந்த இடத்துலேருந்து வெளியில் எடுத்துட்டாங்க இல்லையா, அந்த பாருக்கு சொந்தமான ஓனர் தான். அந்த பாரை எடுக்கப்பட்டதே இங்கே பாக்யவாளன் தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அந்த பார் வந்துட்டு முக்கியமாக கம்ப்ளைண்ட் ஆகி அதுக்கப்புறமா எடுக்கப்பட்டது. ஸ்கூல் பசங்க அப்படி இப்படின்னு அந்த பக்கம் இருக்கிறதுனால தான் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் அந்த பாரை எடுத்தாங்க. இதுக்கும் பாக்கியா மேடம்க்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஒருவேளை பாக்கியா மேடமை பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்போ இனியா மேலே இப்படி ஒரு பழியை போட்டிருப்பானுங்கன்னு எனக்கு தோணுது. இவனுங்களை பிடிச்சா கண்டிப்பாக இனியாவை வெளியில் கொண்டு வந்துடலான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராதிகாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. செழியனையும் ராதிகாவும் இருக்க வச்சுட்டு எங்கள் பழனிச்சாமி தன்னுடைய ஆட்கள் மூலமாகவே தேடுறாங்க. எப்படியோ அவனுங்களை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. மேடம் இவனுங்க தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணதுன்னு சொல்ல, யார் ஃபோன் பண்ணாங்களோ ஆனால் உண்மையை தானே சொன்னாங்கன்னு எங்கள் போலீஸு சொல்கிறாங்க. என்ன மேடம் உண்மையை சொன்னானுங்க, இவனுங்களுக்கும் இந்த பொண்ணோட அம்மாவுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல, அதுவும் ஹோட்டல் பார்னு பக்கத்தில் வச்சுருந்ததுனால தான் இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சது. அந்த ஹோட்டலில் எடுக்கப்பட்டதுனால தான் இங்கே இந்த பொண்ணை பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா மேடம் இவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வச்சிருந்த பார் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்காளான்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும்னு சொல்ல, அங்கே இருக்கிற சில ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் இவர் வந்துட்டு ஏற்கனவே சில ரவுடிசம் பண்ணவங்களும் தெரியுது. அதே போல் இவங்க எத்தனையோ இடத்துல பார் வச்சு அதை மாற்றி மாற்றி கொண்டு வந்து வேறு இடத்துல இப்போ வச்சுருக்காங்கன்ற விஷயமும் தெரிய வருது. கடைசியாக பாக்யா ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருந்த இந்த பார் இவங்களோட தான். இவங்க தான் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து இப்போ வெளியாகிருக்காங்கன்ற விஷயமும் எங்கள் போலீஸில் உள்ளவங்களுக்கு தெரிய வருது. உடனே போலீஸ் வந்துட்டு இவனுங்களை முதல்ல அடித்து விசாரிங்கன்னு சொல்ல, அடித்து விசாரிக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு விவரமே இங்கே வந்துட்டு தெரிய வருது. இவன் வேணும்னே தான் அந்த விஷயத்த பண்ணியிருக்கான். ஒரு பொண்ணை மாட்டி விடணுங்கிறதுக்காக மற்ற பசங்கள்லேருந்து எல்லாரையுமே வந்துட்டு இப்படி கோத்து விட்டுருக்கான். பிரச்சனையை உருவாக்க பண்ணதே இவன் தான். அந்த பொண்ணை வந்துட்டு இப்படி டீஸ் பண்ண சொன்னதே இவன் தான். அதுவும் இல்லாமல் அந்த பையனை அனுப்பி வச்சது இவன் தான். இப்படி தொடர்ந்து தொடர்ந்து பல உண்மைகள் அவனை அடிக்க வெளியில் வர, இதை கேட்ட இங்கே இனி அவளேருந்து மற்ற பசங்க வரை ரொம்ப அதிர்ச்சியாக நின்றுட்டுருக்காங்க. பழனிச்சாமி சார் சொல்கிறாங்க உடனே, இப்போனாலும் புரிஞ்சுக்கிட்டீங்களா மேடம், பொண்ணுங்க மேலே தப்பு இல்லை, அந்த பசங்க பண்ணுற வேலையால் பொண்ணுங்களே இப்படி கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்களே, இது அவங்க பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ மன கஷ்டத்தை கொடுக்கும், அது கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்கள் என்ன சார் பண்ணுறது, பசங்க பொண்ணுங்கன்னு எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, நாங்கள் இன்னும் கம்ப்ளைண்ட்லாம் எழுதலையே, எங்களுக்கும் தெரியும் சார், படிக்கிற பசங்க மேலே இப்படி திடீர்னு யாராவது புகார் கொடுத்தாங்கன்னா அதை விசாரிக்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வருவோமே தவிர அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறது இந்த மாதிரியான பல வேலைகளை நாங்கள் வச்சுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பழனிச்சாமியும், ரொம்ப நன்றிங்க மேடம், நீங்கள் இப்போதைக்கு இது வரைக்கும் வந்ததே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே அவனுங்க 2 பேரையும் தோலை உரிச்சு நல்லாவே பயங்கரமான அடி விழுந்துகிட்டே இருக்கு. இங்கே வந்துட்டு இனியாவையும் வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. மற்ற பசங்களையும் கொண்டு வர, மற்ற பசங்களை அவங்க பேரண்ட்ஸோட அனுப்பி வச்சிடறாங்க. இனிமே பசங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு கவனித்து வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான இடத்துக்கு பசங்களை அனுப்பாதீங்கன்னு சொல்லி வார்னிங்கும் கொடுத்து விடுறாங்க போலீஸும். இதனால் எல்லாருமே வீட்டுக்கு போக இங்கே இனியாவும் இங்கே ரொம்பவே தன்னுடைய அண்ணனை கட்டிப்பிடிச்சிட்டு அழுகிறாங்க. ரொம்ப நன்றிங்க மேடம், சரியான நேரத்தில் நீங்கள் பெரிய உதவியை பண்ணியிருக்கீங்க, இதை என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம்னு எங்கள் பழனிச்சாமி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அன்றைக்கி மயு ஒரு நாள் கோர்ட்டுக்கு போனதே என்னால் தாங்கிக்க முடியலை, இது ஒரு நாள் நைட்டு முழுக்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார், அந்த இடத்துல மயுவை வச்சு யோசிச்சு பார்த்தேன், அதனால தான் அப்படின்னு சொல்ல, என்ன இருந்தாலும் இங்கே என்ன தான் எல்லாரும் உங்கள் மேலே தப்பு சொன்னாலும், ஆனால் நீங்களும் வந்துட்டு ஒரு அம்மாவாக அந்த இடத்துல நடந்துக்கிட்டீங்க, அதை நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல சார்னு சொல்ல, இங்கே இனியாவை பார்த்து சொல்கிறாங்க,
சொல்கிறாங்க. இனியா எந்த விஷயமா இருந்தாலும் வீட்டில் சொல்லிட்டு போய் பழகி கற்றுக்கோ. அதை விட்டுட்டு பொய் சொல்லிட்டு போகிறது அது கடைசியில் பிரச்சனையை மட்டும்தான் உனக்கு ஏற்படுத்தும். என்றைக்குமே நல்லதை கொண்டு வராதுன்னு சொல்லிட்டு எங்கள் ராதிகாவும் கிளம்புறாங்க. இங்கே செலியனும் நீ முதல்ல வீட்டுக்கு வா, அங்கே வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி திட்ட. தம்பி வீட்டில் போய் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்ல, இந்த விஷயத்த இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் பொறுமையாக எடுத்து சொல்லி தான் ஆகணும். அப்போ தானே இனியாவுக்கும் புத்தி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க தம்பி, பார்த்து பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இனியாவையும் செலியனையும் அனுப்பி வைக்கிறாங்க. பாவம் இந்த பாக்யா மேடத்துக்கு தொடர்ந்து என்னென்ன தான் பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரி யோசனையில் இங்கே பழனிசாமி இருந்துட்டு இருக்காங்க. அங்கே வேற என்னாச்சுன்னு தெரியலையே, ஃபைனலில் யார் வின் பண்ணாங்கன்னு தெரியலையே, முதல்ல அங்கே போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பழனிசாமியும் ஓடோடி போகிறாங்க.